தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கோவை சிவசக்தி ஜோதிடர். இன்றைய ஆன்மீக சிந்தனை. இப்போ நவகிரக மோதிரத்தை பற்றி ஒருத்தர் கேட்டிருக்கா அப்படிங்க, நம்ம போடலாமா? போடலாங்க. இன்றைக்கி 60,000-70,000 ரூபா வந்துடுங்க நவகிரக மோதிரம் அப்படின்னா. இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களுக்கு குறைஞ்சது ஒரு 3/4 பவுன் 1 பவுனாக தாங்க எடுக்கணும். அதுக்கு மேலே உங்களுக்கு வைரம் விலை இருக்குதுங்க. அது ஒரு 10-11,000 ரூபா வருங்க வைரக்கல். இதெல்லாம் சேர்த்து நல்லா நீரோட்டமாக இருக்கிற கல்லுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 70-80 ரூபா பக்கம் வந்துடுங்க மோதிரம். அணிலாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வண்ணங்கள் பிடிக்கும். ஆனால் ஜாதக ரீதியாக நமக்கு யோகம் தரக்கூடிய அடிப்படையில் ஜாதகத்தை தேர்ந்தெடுத்து அணிவதே சிறப்புங்க. நவகிரக மோதிரம் தான் அணியணும், ஒன்றும் கிடையாதுங்க. மாணிக்கம், ரூபி, எம்ரால்டு, புஷ்பராக்கல், மரகத பச்சை, இது போன்ற உங்களுடைய ஜாதகங்களில் உங்களுக்கு என்ன ஒரு ராசிக்கு உங்கள் ராசிக்கு மோதிரம் ரெஃபர் பண்ணுறாங்களோ அதை மட்டும் அணியுங்க. ஒருத்தர் பண்ணுறாங்க செய்கிறாங்கன்றதெல்லாம் வேண்டாங்க. உங்களுக்கு வசதி இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாங்க. அதனால் ஒன்றும் தவறும் ஒன்றும் இல்லைங்க. ஸோ அவங்க ராசிக்கு உண்டான ஒரு கல் வைத்து ஒரு மோதிரமே போடலாங்க. ஓப்பன் கட்டாக இருக்கணுங்க, 2.5 சென்டில் போட்டுக்கோணுங்க. பொதுவாக நீங்கள் எந்த மோதிரம் செஞ்சினாலும் செஞ்சு போடுங்க, அது நல்லதுங்க. ரெடிமேடு வாங்காமல் ஆர்டர் கொடுத்து செஞ்சு போடுங்க. அதனுடைய தன்மை நல்லா இருக்குங்க. புது அரசில் டம்ளர் வாங்கிட்டு வந்து அதை பச்சை பசும்பால் ஊற்றி வைக்கணுங்க. அதுக்குள்ளே அந்த மோதிரத்தை போட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு போடுங்க. மறுநாள் பார்த்திங்கன்னா புதன், வியாழன், வெள்ளி இந்த மாதிரி நாட்களில் பக்கம் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மோதிரத்தை எடுத்துங்க. அந்த ஐயர் சுத்தம் பண்ணி கழுவி கொடுக்க சொல்லுங்கள். அப்புறம் தீர்த்தம் போட்டுங்க. உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுடைய வலது கை மோதிர விரலில் அணிஞ்சுக்கோணுங்க. ஸோ அந்த மாதிரி போட தோஷங்களாகப்பட்டது விலகும். செய்து பயன்பெறுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.